ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எக் மஞ்சூரியன் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாயில் பண்ணியோ அல்லது ஆம்லேட் பண்ணியோ இல்லை ப்ரெட் ஆம்லேட்டோ எப்பவும் கொடுக்குறது தான். இந்த மாதிரி ஒரு வாட்டி மஞ்சூரியன் பண்ணி கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு 7 எக் நான் பாயில் பண்ணி அதை வச்சுருக்கேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது தோல் உரிக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி என்னோடய பொண்ணு பண்ணிகிட்ருக்கா. அதை ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே எடுக்கும்போது நல்லா அழகாக முட்டை டக்குன்னு உரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போது ஒரு 7 முட்டை நான் பாயில் பண்ணி இந்த மாதிரி எல்லோ மஞ்சள் கருவையும் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வெள்ளைக்கரு கூட மட்டும் கூட வச்சு நம்ம மஞ்சூரியன் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே சேர்த்து போட்டிருக்கேன். இப்போது எல்லா முட்டையும் நம்ம ஒரு முட்டையை 4 பீஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு நம்ம பஜ்ஜி பண்ணுறதுக்கு தேவையானது 3 டேபிள் ஸ்பூனு கார்ன்ஃப்ளவரு, 3 ஸ்பூன் மைதாவும் போட்டுட்டு அதுக்கு தேவையான சால்ட் அதில் போட்டுட்டு schezwan சட்னியை அதில் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் கட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் கொஞ்சமாக ஊற்றி அதில் கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து இல்லை நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம். பஜ்ஜி போடுறதுக்கு கரெக்டாக ஒரு சின்ன லேயர் மட்டும் தான் அதில் வரணும். அந்த மாதிரி அந்த பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் மைதா மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் லைட்டாக முக்கிட்டு திரும்ப அந்த கிரேவியில் அந்த பேஸ்ட்டில் நம்ம முக்கி இப்போ நம்ம இரும்பு சட்டியில் போட்டு அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி அதை செப்ரேட்டாகவும் கொடுக்கலாம். நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லா பீஸையும் நம்ம அழகாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் இந்த மஞ்சக்கருவு சேர்த்து போட்டதுனால அது சேஃப் அந்த மாதிரி மாறி இருக்குது. இப்போ நம்ம வெள்ளைக்கரு மட்டும் போட்டோம்னா கரெக்டான அந்த ஒரு ஷேப் வந்திருக்கும். அதுக்குள்ளே நம்ம பஜ்ஜி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு தேவையான காய்கறி நறுக்கிக்கலாம். ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸில் எடுத்துட்டு நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஆஃப் ஒரு குடமிளகாவை எடுத்து அதையும் அதே மாதிரி நல்ல ஸ்கொயர் பீஸில் இந்த பீஸாக்கெலாம் கட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்ன இந்த மாதிரி முட்டையை எப்படி எதுக்கு செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு. அழகாக சிம்லா மிர்ச்சியை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இதுக்கு இஞ்சியும் வெள்ளைப்பூடும் ஜாஸ்தியாக நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி அழகாக வச்சுருக்கோம். இப்போது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு இஞ்சியை போட்டுட்டு அதுக்கப்புறமா வெள்ளைப்பூடும் போட்டு ஒரு மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு அடுப்பை நம்ம இந்த பெரிய வெங்காயத்தை ஸ்கொயர் பீஸாக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது அது அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும் ஸ்டவ்வு. இப்போது குடமிளகாவும் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போது ஒரு ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸு, ஒரு ஸ்பூன் அளவு சில்லி சாஸ் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஊற்றிருக்கிறோம், அரை ஸ்பூன் அளவு வினிகர் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் ஊற்றி நல்லா அதை கொதிக்க விட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவு schezwan சட்னி போட்டு தேவையான உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதில் மிளகு பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அது எல்லாம் நல்லா சேர்ந்து ஒரு அழகான ஒரு ஃப்ளேவர் வரும். அது வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு இப்போது ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ கொதிக்கும்போது நம்ம அதில் கார்ன்ஃப்ளவரை ஊற்றிக்கலாம். அடுப்பு சிம்மிலே இருந்தால் ரொம்ப நல்லது ஸ்டவ்வு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த எக் பஜ்ஜியை நம்ம அதில் போட்டுட்டு அடுப்பை ஸ்டவ்வு நல்லா கூட்டி வச்சுக்கோங்க.
இப்போ சில்லியும் இல்லாமல் கிரேவியும் இல்லாமல் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு நல்ல சப்பாத்தி கூட இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுக்கு கொஞ்சம் ஜீரா ரைஸ் பண்ணியிருக்கேன். அந்த கிரேவியும் அந்த ஜீரா ரைஸ் வச்சு சாப்பிட்டுட்டு மஞ்சூரியனை வச்சு சப்பாத்தியும் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.